அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்படும் ஆலயங்கள் தொடர்பான சர்ச்சை தீவிரமடைந்துள்ள நிலையில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அமைதியுடன் இருந்து சமூக ஒற்றுமையை முன்னிறுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்சன் ஜோஹான் சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் குறித்து மக்கள் ஒருவருக்கொருவர் கடுமையாக விமர்சிக்கும் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் ஒற்றுமையை காக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் வழிபாட்டு தலங்களை சார்ந்த பிரச்சனைகள் உரையாடல் மற்றும் சட்ட வழிமுறைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆலய நிர்வாகங்களுடன் சந்திக்க தயார் என்றும் அவர் கூறினார். அமானா கட்சியின் உலுலங்காட் நாடாளுமன்ற உறுப்பினர் சானி ஹம்சான் சட்ட விரோதமாக கட்டப்பட்ட அமைப்புகள் குறித்து அதிருப்தி இருந்தால் அதிகாரிகளிடம் புகார் அளிக்க வேண்டும் என்றும் தன்னிச்சையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ரவாங் பகுதியில் உள்ள இந்து கோயிலின் ஒரு பகுதியை சேதப்படுத்தியதாக கூறி 4 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அமைதிக்கேடு, வழிபாட்டு தல சேதம் மற்றும் சட்டவிரோத நுழைவு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.